பண்ணுறாங்க. இப்போ ராஜேந்திர சோழன்ங்கிறது தமிழ் மாமன்னன், பேரரசன். அவனுடைய விழாவை வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான விழாக்கள்லாம் கொண்டாடி இருக்காங்களான்னு பார்த்தா, ஒரு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு அப்படி அப்படி இதா பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு பெரிய இப்போ விமர்சையா ஆமா. பண்ணதில்ல. இப்போ தமிழினம் வந்து எழுச்சி அடையுது. தங்களுடைய முன்னோர்கள், தங்களுடைய முப்பாட்டன்கள், தங்களுடைய மன்னர்கள், அவங்களுடைய பெருமைகள பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்வெட்டுகள வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீட்டெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய தொன்மையை மீட்டெடுக்க விரும்புறாங்க. தமிழர்கள் மொத்த இனக்குழுவும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறாங்க. ராஜராஜ சோழனுக்கு அத்தனை சாதிக்காரனும் சொந்தம் கொண்டான். சொந்தம் கொண்டாடுறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா அத்தனை சாதிக்காரனும் அதை சார்ந்தவன் தான். அப்போ அத்தனை தனியா இந்த சாதிக்குன்னுலாம் கிடையாது. அவன் மொத்த தமிழ் சாதியினர் தமிழ் குடிகளுக்கும் சொந்தமானவன் தான். அப்போ எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. பெரும் விழாவா மாறுது. அதே மாதிரி அவருடைய பையன் இப்படி ஒவ்வொரு மன்னர்களுக்குமான விழாவாகவும் பெரும் விமர்சையா மாறுது. இப்போ திராவிட அரசுகள் வந்து முன்னாடி வந்து நம்மகிட்ட பல கட்டுக்கதைகளை சொல்லியிருப்பாங்க. உங்க மன்னன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு. அவங்க இவங்களுக்கு வேலை என்னன்னா, திராவிட கருத்துருவாக்க ஆட்களுக்கு வேலை என்னன்னா, தமிழ் மன்னர்களை, தமிழர்களுடைய தொன்மங்களை, தமிழர்களுடைய பெருமைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இழிவுபடுத்துறது. அதுக்கு பல கட்டுக்கதைகள் எழுதுறது. எப்படி தமிழனை வச்சு ஆமா. இப்ப எப்படி வந்து பல புராண கதைகள் வந்து ஆபாச கதைகளா வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து பிற்பாடு ஆரியர்களால் எழுதப்பட்டது. புனைவு கதைகள். அத ஒண்ணு இழிவுபடுத்துற நோக்கமா இருக்கும். இல்ல வேற மறைபொருளுக்காக அத வந்து தெரிஞ்சுக்கிடாம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகளா இருக்கும். அதே மாரி திராவிடர்கள் வந்து தமிழர்களுடைய தொன்மங்களை, மன்னர்கள் நம்ம ராஜராஜ சோழன் எங்க மன்னன் அப்படி நம்ம சொல்லும்போது, உங்க மன்னன் அப்படி தெரியுமா? அவர் வந்து இவங்களுடைய நிலங்கள்லாம் பறிச்சார் தெரியுமா? அவர் வந்து ஆணாதிக்கவாதியா இருந்தார் தெரியுமா? அது தெரியுமா? இது தெரியுமான்னு உருட்டுறது. இந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு தமிழ் பிள்ளைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து தேடி தேடி வாசிச்சு, அவங்க எல்லாத்தையுமே தர்க்க ரீதியா உடைக்க ஆரம்பிச்ச உடனே, இப்ப தமிழ் மன்னர்களை நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விழாக்கள் எல்லாம் கொஞ்சம் சிறப்பா செய்ய விரும்புது. எப்படி பார்த்தாலும் சரி, தமிழர்களோட எழுச்சி திராவிடத்தை அடிபணிய வச்சிருக்கு. அந்த வகையில